2019ஆம் ஆண்டிலே சீனாவில் உருவான கோவிட்-19 வைரஸ் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம், அந்த தாக்கத்தினாலே இந்த உலகம் சந்தித்த பேரவலம் எங்களுடைய மனங்களிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே சீனா தற்போது புதிய வகை வைரஸ் ஒன்றை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக 3 நாட்களிலே ஒரு மனிதனை கொல்லும் அளவுக்கு அபாயகரமான இந்த வைரஸை சீன மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த வைரஸ் என்ன, அதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டது, எபோலா வைரஸிலிருந்து பிரிக்கப்பட்ட இந்த புதிய வைரஸ் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த வைரஸ் கோவிட்-19 போன்று ஆய்வகத்தில் இருந்து கசிந்து மனிதர்களிடத்திலே பரவுமாக இருந்தால் அதனுடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும், இந்த வைரஸினுடைய ஆய்வுக்கூட முடிவுகள் என்னத்தை கூறுகின்றன என்பது பற்றி தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது JZ தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். 2019ஆம் ஆண்டு சீனாவிலே உருவான கோவிட்-19 வைரஸ் உலகம் முழுவதும் பரவி மிகப்பெரிய மனித பேரவலத்தை ஏற்படுத்தி இருந்த ஒரு சூழலிலே அதனுடைய தாக்கத்திலிருந்து, குறிப்பாக கொரோனா ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து உலகத்தில் பல்வேறு நாடுகள் இன்றளவும், அதாவது 3 ஆண்டுகள் கடந்த பின்னரும் அந்த தாக்கத்திலிருந்து மீள முடியாத சூழலிலே கொரோனா வைரஸை போன்று மிக ஆபத்தான ஆட்கொல்லி வைரஸை, புதிய வகை ஆட்கொல்லி வைரஸை சீனா கண்டுபிடித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக கொரோனா வைரஸை போன்று ஒரு காலகட்டத்திலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய மனித பேரவலத்தை ஏற்படுத்திய எபோலா என்கிற ஆட்கொல்லி வைரஸினுடைய கிளைகோப்ரோட்டீனை பயன்படுத்தி இந்த புதிய வைரஸை சீனாவினுடைய கியூபை என்கிற மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பதாக அந்த சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. இந்த வைரஸினுடைய தாக்கம் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், ஆய்வாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுடைய கருத்தின்படி, அதாவது ஆய்வாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் பார்க்க போனால், ஒரு மனிதனிடத்திலே இந்த வைரஸ் தொற்று ஏற்படுமாக இருந்தால் அந்த மனிதன் சராசரியாக 3 நாட்களிலே ஒவ்வொரு அங்கங்களாக, உடல் உறுப்புகளாக செயலிழந்து அந்த மனிதன் 3ஆவது நாளிலே உயிரிழப்பான். அவ்வளவு வீரியம் கூடிய வைரஸ் என்று இந்த புதிய வகை வைரஸை விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த புதிய வகை வைரஸ் தொடர்பான எந்த விதமான பெயர்கள் போன்ற தகவல்கள் எதுவும் வெளியாகாத நிலைமையிலே எபோலா வைரஸினுடைய கிளைகோப்ரோட்டீனை பயன்படுத்தி இந்த புதிய வைரஸ் உருவாக்கப்பட்டிருப்பதாக இந்த சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக ஆய்வுக்கூடத்திலே இந்த புதிய வகை வைரஸை எலிகளிடத்திலே பயன்படுத்திய போது அவற்றினுடைய எலிகளுடைய இமைப்பகுதி சிரங்கு போன்ற ஒரு வகை தொற்றுக்குள்ளாகி அவை 3 நாட்களிலே ஒவ்வொரு உறுப்புகளாக அடுத்தடுத்து செயலிழந்த நிலைமையிலே அவை 3 நாட்களில் உயிரிழந்ததாக அந்த செய்திகளிலே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த உலகம் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டு பல நாடுகள் அந்த தாக்கத்திலிருந்து மீள முடியாத சூழலிலே இன்றளவும் சிக்கிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே இப்போது சீனா புதிய வகை வைரஸை உருவாக்கி இருப்பது உலக மக்களிடத்திலே மிகப்பெரிய பீதியை உருவாக்கி இருக்கின்றது. குறிப்பாக அதிலும் ஒரு மனிதனிடத்திலே இந்த வைரஸ் தொற்று ஏற்படுமாக இருந்தால் 3 நாட்களிலேயே அந்த மனிதன் உயிரிழந்து போவான் என்கின்ற தகவல் மிகுந்த பீதியை உருவாக்குவதாக இருக்கின்றது. ஏற்கனவே கோவிட்-19 வைரஸ் சீனாவினுடைய ஆய்வுக்கூடத்தில் இருந்து கசிந்து மிருகங்களிடத்திலும் பிறகு மிருகங்களிடத்திலிருந்து மனிதனுக்கு பரவி அது உலகம் முழுவதும் பரவியதாக செய்திகள் இருக்கின்ற நிலைமையிலே இவ்வாறான மிக அபாயகரமான, ஏற்கனவே எபோலா என்கிற வைரஸே மிக ஆபத்தான ஆட்கொல்லி வைரஸ் என்று விவரிக்கப்படுகின்ற நிலைமையிலே அதனுடைய கிளைகோப்ரோட்டீனை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கின்ற, உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த வைரஸ் என்பது மிக அதைவிட வீரியம் கூடியதாக கணிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே உலக மக்களிடத்திலே இந்த செய்தியானது மிகுந்த பீதியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்த செய்தி வெளியாகி 2-3 தினங்கள் ஆகின்ற நிலைமையிலே
இந்த செய்தியினுடைய தாக்கம் என்பது சர்வதேச அளவில் மிக பிரம்மாண்டமாக இருக்கின்றது. எனினும் இது குறித்து சீனா எந்த விதமான தகவல்களையும் வெளியிடாத நிலைமையிலே இந்த வைரஸ் என்ன வைரஸ், அதனுடைய பெயர் என்ன, அதை எவ்வாறு விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் என்பன போன்ற தகவல்கள் இன்று வரை மர்மமாகவே இருக்கின்றது. தொடர்ந்து நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.